அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே நிறைய கட்சிகள் இருக்குது. ஏன் என்டிகே இவங்களோட ஓட் பேங்க் கூட விஜய்க்கு மாறணும்னா இவரோட ஆக்டிவிட்டீஸில் தான் அந்த ஓட் பேங்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக வந்து கொள்கை எதிரி. ஜஸ்ட் அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அவங்க பண்ணுற பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா வந்து விளக்கமாக சொல்லி அதுக்கு தீர்வு என்னன்னு முதல்ல சொல்லி அந்த தீர்வுக்கான போராட்டம் என்ன, அதுக்கான என்னென்ன வந்து சொல்யூஷன் இருக்குன்னு எடுத்து சொல்லி அந்த நேராக போய் மக்களை நிறைய சந்தித்து அந்த ஊருக்கு போய் சந்தித்தா மட்டும்தான் ஓட் பேங்க்கு 1%, 2%, 3% கடன்னு கிராஃப் ஏற ஆரம்பிக்கும். பட் அவர் வந்து இன்னமும் வந்து ஜனநாயகன் அந்த படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இன்னமும் இருக்காங்க. ஏன்னா 60%, 70% அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவரோட புகழ் வெளிச்சத்துக்காக மட்டும்தான் அவர் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னா, அந்த அவார்டு வாங்கின சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, அண்ணா ஒரு படமாச்சு வருஷத்துக்கு நடிங்கண்ணா, எங்களால் தாங்க முடியாதுண்ணா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோட அந்த கரிஷ்மாவை தான் ரசிக்கிறாங்க. அந்த சினிமா அவரோட அந்த ஆறாவை மட்டும்தான் இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை தான் அவங்க பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க. ஸோ அவர் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதால அரசியலில் இன்னமும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. சினிமாவில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இங்கேருந்து எலெக்ஷன்லேயும் வின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி 2 தடவை 3 தடவை சிஎம்மாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தாலே கஷ்டம். அமெரிக்காவில் போய்ட்டு ஆப்ரேஷன் படுத்துக்கிட்டே இருந்து கூட ஜெயிச்சவங்களாக இருக்காங்க. பட் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைம் அவர் எக்ஸாம் எழுத போகிறாரு. ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறாருன்னா அப்போ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ அதுக்காக போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ கண்முழிச்சு அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சிஎம் போஸ்ட்னா அவ்வளோ சாதாரணமாக. சில பேர் கிண்டல் கூட பண்ணுறாங்க. இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே நிறைய பிபிஓ ஐடி ஆஃபீஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்குக்குமே பெரிய வித்தியாசமே டிஃப்ரென்ஸே இருக்காது. சொல்லப்போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இன்னமும் அதிகமாக வேலை வாங்குவாங்க. ஸோ அவர் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவை நல்ல ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அவர் கையிலே இருக்குது. இதை வச்சு சூப்பராக விளையாடலாம். அவர் இதை வச்சு நல்லா அரசியல் பண்ணலாம். நல்லா அவரோட ப்ராப்ளம்ஸ், அவரோட ஆப்போசிட் பார்ட்டிஸ் பற்றி நிறைய பேசலாம். டெய்லி ஒரு வீடியோ 2 வீடியோ. ஒரு யூடியூபர்ஸ் ஒரு மதன் கௌரி கூட ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோக்காக அவ்வளோ மெனக்கெட்டு போடுறாரு. ஜஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பற்றி ஒரு வீடியோ, ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் மக்கள் பிரச்சனை பற்றி பேச தான் மக்களோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க முடியும். 1 கோடி பேர் பக்கம் மதன் கௌரிக்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா, பேசி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஆவரேஜாக ஒரு 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அவர் சொல்கிறத கேட்க ரெடியாக இருக்காங்க தினமுமே. ஒரு யூடியூபரை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு அரசியல்வாதி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ மக்கள்கிட்ட வந்து கனெக்டடாக இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சூர்யாவோட கருப்புன்னு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த படத்தில் பிளாஸ்ட்னு சொல்லுவார். அந்த மாதிரி பிளாஸ்ட் மோடு பீஸ்ட்டாக இருக்கார். பீஸ்ட்டாக இருந்தவர் இப்போ பிளாஸ்ட்டாக மாறணும். ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் பிளாஸ்ட் மாதிரி அப்படியே பட்டாசு மாதிரி படப்படன்னு ஒவ்வொருத்தருக்கும் வாய்ஸ் கொடுத்து எது நியாயம் எது அநியாயம் நம்ம நல்லா கண்ணுக்கு தெரியுது. நார்மல் பீப்புளால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது, பேசினாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்க. ஒரு ஆக்டர் கரிஷ்மா ஒரு பயங்கரமான ஆறாவோட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் அவர் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேச கண்டிப்பாக இவரோட ஓட் பேங்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். 2026 கண்டிப்பாக